இந்த இதில் இன்றைய தினம் வழக்கமான ஒரு அறிக்கையை போல இல்லாமல் சாதாரணமாக ஒரு தபால் போஸ்ட் கார்டு சைஸில் அச்சிட்டு வெளியிட்டிருக்கின்றார்கள். இதனுடைய தலைவர் தேர்தல் அறிக்கையினை சமர்ப்பிற்காக ஒரு குழுவினை நிர்வகித்து அதில் தலைவராக இருந்த கார்த்தி சிதம்பரம் அவர்கள் அந்த பணியினை நிறைவாக செய்திருக்கின்றார்கள். அதில் இந்த கார்டில் பார்த்தாலும் தெரியும், நீங்கள் கியூஆர் இதில் போனீங்கன்னா பார்த்தாங்க இந்த செய்திகள்லாம் வந்திருக்கு. 10 பிரிவில் செய்திகளை அமைத்திருக்கின்றார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் அனைவருக்குமான வளர்ச்சி, கல்வி, இளைஞர்கள், சுகாதாரம், விவசாயம், வேலைவாய்ப்பு மற்றும் பெண்கள், சமூக நீதி, நகர்ப்புற வளர்ச்சி, போக்குவரத்து, சட்டம் ஒழுங்கு, சுற்றுச்சூழல் என்று 10 பிரிவுகளில் செய்திகளை சொல்லியிருக்கின்றார்கள். திட்டம் என்பது இங்கே இல்லை. ஆனால் அதே சமயத்தில் மதுரை, திருநெல்வேலி, சிவகங்கை, தஞ்சாவூர் போன்ற அந்த டெல்டா மாவட்டங்களுக்கெல்லாம் செல்லும் பொழுது தான் அதனுடைய அருமை தெரியும். ஆக எந்த பயிர் செய்திருந்தாலும் அதற்கு விரிவாக்கம் செய்து அந்த பயிர் காப்பீடு திட்டத்தை கொண்டு வர வேண்டும் சொல்கின்றார்கள். இருக்காது பள்ளிக்கூடத்தில் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைகளுக்கும் கூட அந்த மாதிரியான சமயங்களில் அந்த சுகாதார பை அவங்களுக்கெல்லாம் கொடுக்கப்படும் சொல்லி எல்லா பள்ளிக்கூடத்துலையும் கொடுத்துட்ருக்கோம். நானே ஒரு 5-6 பள்ளிக்கூடத்தில் பிஸ்னஸ் கொடுத்துருக்கோம். நீ அதுக்கு உண்டான அந்த வசதி செய்வோன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி செய்வீங்கன்னு கேட்கலாம், சந்தேகம் இருக்குது. அவர்கள் செய்யலைனாலும் கூட அவர்கள் சார்ந்திருக்கின்ற அரசாங்கம், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் அமைய இருக்கின்ற காரணத்தினால அவர்களுடைய முயற்சியினால் அங்கே இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர், காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், ஆளுங்கட்சியைச் சேர்ந்த முதலமைச்சர் மற்றும் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களை எல்லாம் சந்தித்து இந்த திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுப்பார்கள். அதற்கு தான் உறுதியளித்திருக்கின்றார்கள். அதையே இன்றைய தினம் நாங்கள் வெளியிட்டு இருக்கின்றோம். மாவட்ட தலைவர் இங்கே இருக்காரு. வெற்றி வாய்ப்பு எங்களுக்கு தான் இருக்கு. 10 தொகுதி நாங்கள் தான் பிடிக்க போகிறோம். இதில் என்ன சந்தேகம்? ஆமாம் சார், அவங்க இளைஞர்கள் கொடுக்காம இன்னும் 75 வயசாகி நானே நிற்கிட்டு இருக்காரு. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதே தான் அந்தந்த சமயத்தில் இவர் கேட்டிருப்பாரு, அவர் கேட்டிருப்பாரு, கொஞ்சம் மன வருத்தம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் நிற்கிறது, கட்சி நிற்கிது, காங்கிரஸ் கட்சி நிற்கிது. அந்த யார் பையன் யார் பொண்ணு அதையெல்லாம் எங்களுக்கு கவலை கிடையாது. கட்சி நினைக்கி நாங்கள் போய் வேலை செய்கிறோம். தோழமை கட்சியில் அவங்க ஒரு சின்னத்தில் நிற்கிறாங்க, அவங்களுக்கு போய் நாங்கள் ஓட்டு கேட்குறோம். பண்ணிட்டு தான் இருக்காங்க. நேற்று இவர் 7 மணி நேரம் பண்ணியிருக்காரு. அதுதான் இப்போ பேசிட்டு இருக்கோம். காலையில் 4 மணி நேரம், சாயங்காலம் 3 மணி நேரம் போய் அவங்க வேலை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேர் போயிருக்காங்க. நல்லா இருக்கு சார், ஒன்றும் பிரச்சனை இல்லையா? எங்களுக்குள்ள இன்னும் பிரச்சனை. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி திமுக காங்கிரஸ்